ஹாய் செல்லக்குட்டீஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு எக்கச்சக்கமாக ஏறி இருக்குது. ஸோ இந்த கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்குது. ஆனால் 1 கிராம் கோல்டு கூட உங்களால் வாங்க முடியல. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதத்துலேருந்து குறைஞ்சது மாதத்துக்கு 1 கிராம் அல்லது இந்த வருடம் முடியும் போது 13/2/2026 குறைந்தது 5 பவுன் தங்க நகை அல்லது 50 பவுன் தங்க நகை, அதாவது குறைஞ்சது 5 பவுன் 50 பவுன் தங்க நகையை நீங்கள் வாங்குவீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னங்கிறத மட்டும் சொல்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு உரை அப்படிங்கிற ஒரு டைம் வருது. வியாழக்கிழமை காலையில் 6லேருந்து 7, பகல் 1லேருந்து 2, இரவு 8லேருந்து 9. இந்த 3 டைமுக்குள்ளே எந்த ஒரு டைம்லையாவது நீங்கள் முதல்ல இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, வாங்கலை, உங்கள்கிட்ட கோல்டே இல்லை, நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ₹1 இல்லை ஒரு ₹10 ஒரு மஞ்சள் துணியில் வச்சு அது மேலே சிறிது பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம் வச்சு மடிச்சுட்டு ஒரு மஞ்சள் துணியில் அதை என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பணம் பீரோவில் ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுருங்க. கண்டிப்பாக இதை வைக்கும்போது அஃபர்மேஷன் சொல்லணும். நான் இன்றையிலிருந்து அடுத்த வருடம் டேட் போட்டுக்கோங்க, 13/2/2026 குறைந்தபட்சம் 5 பவுன் சவரனிலிருந்து 50 சவரன் நகையை வாங்கக்கூடிய பேராற்றலை இந்த பிரபஞ்சம் எனக்கு தரப்போகிறது. நான் தங்க நகையை நேசிக்கிறேன், என்னால் தங்க நகை வாங்க முடியும். கண்டிப்பாங்க. ஏன்னா எதுக்கு இதை நான் இப்போ சொல்கிறேன்னா, நம்ம நாவு இருக்குது பார்த்திங்களா, நம்ம நாவின் அறிக்கையினால தான் மரணமும் ஜீவனும் இருக்குது அப்படிங்கிறது பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. ஸோ நம்ம நாவின் அறிக்கையை நம்ம சொல்ல கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அதை கேட்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதம் முடிவுக்குள்ளே குறைந்தபட்சம் 1 கிராம் தங்கமாவது நீங்கள் வாங்குவீங்க. அந்த வாங்குகிற தங்கத்தை அதே மஞ்சள் துணியில் போட்டு மடித்து அந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு அந்த பாக்ஸ்குள்ளே வைங்க. நீங்கள் அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இதே நாள் வீடியோ போடுவேன். உங்கள்கிட்ட குறைந்தது 5 பவுன்லேருந்து 50 பவுன் நகை கண்டிப்பாக இருக்கும். இது விசேஷமாக பெண்களுக்கு. தயவு செஞ்சு ஆண்கள் யாராவது பெண்களுடைய நகையை அடகு வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு போய் சொல்லுங்கள், நான் உனக்கு வாங்கி தருவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இந்த அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு போய் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எல்லாமே இந்த யூனிவர்ஸில் இருக்குங்க. அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறை தான் நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா? வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம். நீங்கள் எல்லா விஷயத்திலும் நல்லா இருக்கணும் செல்லக்குட்டீஸ். வாழ்க வளமுடன்.